கிளியர்லி மீன்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறது தான் வாண்டரிங் ஸ்கோப். ஃபெமிலியராக இருக்கும் இப்போ நான் சொல்கிறது கேட்டு. இந்த வாண்டரிங் ஸ்கோப் அப்படிங்கிறது பேசிக்கலி நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்கும்போது, இல்லை நம்ம ஏதாவது ஒரு டிஜிட்டல் டிவைஸில் நம்ம ஒரு ஆப்ரேஷனில் மூழ்கி இருக்கும்போது இந்த வாண்டரிங் ஸ்கோப்புங்கிற சைக்காலஜி நடக்கும். என்னென்னா, when you are watching a reel, ஒரு 50 ரீல் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 ரீலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து 12 நிமிஷம். ஒரு 80 ரீல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 13லேருந்து 15 நிமிஷம். அதுவே 100, 150 உங்களுக்கு தெரியாது. the thumb keeps scrolling 50 minutes, 1 hour, 1 hour 20 minutes அப்படின்னு ஆயிருக்கும். பல ரீல்கள், ஐ மீன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 130, 140 ரீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். அண்ட் ஒரு 120 நிமிஷம், 150 நிமிஷம் அப்படிங்கிறது உங்களோட ஆக்குப்பையாக இருக்கும். அந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 150 நிமிஷம் அப்படிங்கிறது தான் வாண்டரிங் ஸ்கோப். அது ஒரு 500 நிமிஷங்களாக மாறும்போது, அது ஒரு 1000 நிமிஷங்களாக மாறும்போது, இட் இஸ் அ பிக் சங்க் ஆஃப் அ டைம் தட் ஹஸ் பீன் வேஸ்டட். அதில் இப்போ இன்ஸ்டாகிராமில் புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யங்ஸ்டர்ஸோடைய மைண்டில் ஒரு பெரிய அல்காரித்தமை ஃபிக்ஸ் பண்ணி தேர் ஆல் புட்டிங் அ லாட் ஆஃப் வாட் டு சே hallucinating image of belief that they will be spending a lot of time. லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும், நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிகிற மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, வெல் ஐ திங்க் தட்ஸ் நோ மேன்ஸ் லேண்ட். ஸோ வாண்டரிங் ஸ்கோப் அப்படிங்கிறதுலேருந்து நோ மேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிறதுக்கு போகிறோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, கவலையாக இருக்குது. தப்பில்லை, எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வேணாலும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் தென் இந்த வாண்டரிங் ஸ்கோப் அப்படிங்கிறது கண்டிஷன் ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு நாள் சாயங்காலம் 6 மணி இல்லை காலையில் வந்துக்கிட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி, இல்லை காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், இல்லை ஃபோனில் வந்துட்டு டுவெல் ஆகிறோம். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது இட் இஸ் அ மீன் டைம். இந்த வீடியோட டைட்டில் என்ன, ஸ்க்ரீன் டைமை மீனிங்ஃபுல் டைம், ஸ்க்ரீன் டைமுக்கு பதிலாக மீனிங்ஃபுல் டைம், மைண்ட்ஃபுல்னஸ் டைமை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது தானே. ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் எல்லாமே மீன் டைம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. த பாயிண்ட் இஸ், நீங்கள் ஒரு 50 ரீல் 100 ரீல் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அதில் உங்களுக்கு என்ன அவுட்கம், லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் அப்படிங்கிறதுலேருந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் அப்படிங்கிறது வரைக்கும், டெக்னாலஜிக்கல் ஹேக் அட்வைஸ் அப்படிங்கிறதுலேருந்து மைண்ட் ஹேக் அட்வைஸ் வரைக்கும் எல்லாமே அங்கே இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுலேருந்து உங்களுடைய லேர்னிங் என்ன? ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் நம்ம வந்து ஒரு செஷனில் நம்ம ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறத, ஒரு டீச்சர் சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னா, அங்கே எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாலும், எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் லேப்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு லா ஆஃப் ஆவரேஜஸ் படி குறைஞ்சது ஒரு 10 பாயிண்ட்ஸாவது மைண்டில் கொஞ்சமாவது ஏறி இருக்கும். அதை வச்சு அவங்க எண்ட் ஆஃப் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் அடித்து தட்டுறாங்க அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். பட் ஒரு காலேஜில், ஸ்கூலில் அந்த மாதிரி நடக்குது. பட் இங்கே ஒரு டெக்னாலஜிக்கல் டிவைஸில் நம்ம டைமை ஃபுல்லாக செலுத்தி நம்ம ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை கீழே வைக்கும்போது அந்த 1 மணி நேரத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நமக்கு அது எப்படி யூஸ் ஆச்சு, அந்த 1 மணி நேரம் சங்க் ஆஃப் அ டைம் நம்ம முடிச்சிருக்கிற அந்த 17 மணி நேரத்தில் அந்த 1 மணி நேரம் சங்க் ஆஃப் டைம் போயிடுச்சு அப்படிங்கிறது இட்ஸ் அ பேட் நியூஸ் அண்ட் இட்ஸ் அ டேஞ்சரஸ் நியூஸ். ஸோ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? வாட் இஸ் த சொல்யூஷன் பிஹைண்ட் திஸ்? Well, I thought of giving you some solutions. அதில் ஃபர்ஸ்ட் வந்து converting the screen time into the mindfulness time. Now, I would like to highlight this particular portion of this live video. ஏன்னா இதெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மைண்டில் தோன்றது அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறது. இதை பற்றி நான் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி அதில் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் எல்லாம் போட்டு உங்கள்கிட்ட நான் அதை பற்றி சொல்லும்போது அப்போ என் மைண்டு வேறு மாதிரி மாறி இருக்கும். இப்போ நான் என்ன பேசணுங்கிற அந்த இன்டென்சிட்டி அந்த 4 மணி நேரம் எடிட்டிங், 5 மணி நேரம் எடிட்டிங்கில் போயிடும். ஸோ தட் இஸ் வை சம்டைம்ஸ் ஐ ஜம்ப் இன் டு த லைவ் வீடியோ. அது யார் பார்க்குறீங்களோ பார்க்கல, எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் யாரோ ஒருத்தர் பார்த்து அவங்களுக்கு அது ஒரு ஸ்னிப்பெட் ஆஃப் திங்கிங்கை கொடுத்துனாலும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறதுல அதை மைண்ட்ஃபுல்னஸ் டைமாக மாற்றிக்கிறதுக்கு நான் சொல்கிற மாடலை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் மாடல் இஸ் கால்ட் as R stands for reflect, M stands for mindfully, and I stands for ideas, and M stands for mapping. Reflecting mindfully for idea mapping. RM, IM formula.
ரிஃப்ளெக்டிங் மைண்ட்ஃபுல்லி ஃபார் ஐடியா மேப்பிங். நீங்கள் ரீல்ஸ் தாராளமாக பாருங்கள். இப்போ மணி சாயங்காலம் 6:30 மணி, சண்டே ஈவினிங், ஃபோனை வச்சுட்டு உட்காடுறீங்க ஒரு ப்ரைவசியில், தாராளமாக அந்த ரீல்ஸ் பாருங்கள், நோ ப்ராப்ளம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் ஓகே, அதாவது ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஐ எம் கோயிங் டு வாட்ச் த ரீல். நம்ம சினிமா பார்க்க போகிறப்போ ஃபிலிம் டிவிஷன்லேருந்து டாக்குமெண்ட்ரி வரும் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் போட்டுட்டு கவர்மெண்ட்டை பற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சினிமா போடும்போது நம்மளுக்கு அந்த த்ரில் ஜாஸ்தியாகுது இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு த்ரில்லை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் ஹவர்ஸ் டுகெதர் ஆர் மினிட்ஸ் டுகெதர் டுவர்ட்ஸ் மை இன்ஸ்டாகிராம், பட் பிஃபோர் தட் லெட் மீ டூ திஸ் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த RMIM ஃபார்முலாவுக்காக. சரி, இந்த 10 நிமிஷம் நான் என்ன செய்யணும், சீக்கிரம் சொல்லுங்கள். இந்த 10 நிமிஷத்தை நான் முடிச்சுட்டு தென் ஐல் ஹேவ் டு ஜம்ப் இன் டு மை மீ டைம். தட்ஸ் வேர் ஐம் வெரி ஃப்ரீ, தட்ஸ் வேர் ஐம் ஸோ ரிலாக்ஸ்ட். அதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ரிஃப்ளெக்ட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரிஃப்ளெக்ட் மைண்ட்ஃபுல்லி, பொறுமையாக நிதானமாக. இப்போ உங்கள் லைஃப்பை ஒரு ஹெலிகாப்டர் வியூவில் ஜஸ்ட் லுக் இன் டு யுவர் லைஃப். அந்த ஹெலிகாப்டர் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஸ்கில்ஸ், நீங்கள் உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிற கேரக்டர்ஸ், நீங்கள் உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிற சில ட்ரைட்ஸ், why don't you make a list of them? ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க, அதை எழுதி மைண்ட்ஃபுல்லாக அதை ரெஃப்ளெக்ட். அதுதான் இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெஃப்ளெக்ட் மைண்ட்ஃபுல்லி. ஸோ ஒரு 3 நாள் ஓகே ஃபைன். ஸோ நான் இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண நான் இது நினச்சேன், நான் இந்த ஆப்பை பற்றி படிக்கணும்னு நினச்சேன், நான் இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, அதை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று மைண்டில் வரும். அதை வந்து ஒரு 3 to 4 திங்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு நோட்ஸ் எடுத்து வைங்க. அண்ட் RMIM அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ரிஃப்ளெக்டிங் மைண்ட்ஃபுல்லி as to where you have to develop in your life or what you have to develop in your life on a technical basis or on a skillful basis, on a character basis or whatever. அதுக்கப்புறம் ஐடியா பிளானிங் அண்ட் மேப்பிங் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை சாதிக்கிறதுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் எழுதி வச்சிங்கள்ல, ரிஃப்ளெக்ட் மைண்ட்ஃபுல்லிங்கிற செக்ஷனில் எழுதி வச்சிங்கள, அதை முடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மேப்பிங் அப்படிங்கிறது அங்கே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ யூ ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் த ரெஃப்ளெக்ஷன் யூ ஆர் ட்ரைங் டு ட்ரிகர் அவுட் அண்ட் ஃபிகர் அவுட் சம் ஆஃப் தி ஐடியாஸ். தட் இஸ் கால்ட் அஸ் ஐடியா மேப்பிங் ஹியர். ஸோ அந்த ஐடியாவை மேப் பண்ண பிறகு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே இதுக்கு நம்ம இதை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கூட தட்ஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். ரொம்ப டிசிப்ளின்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொன்னோமே, லைக் தட் இஸ் வாண்டரிங் ஸ்கோப் அப்படின்ட்டு. அந்த வாண்டரிங் ஸ்கோப்பில் இப்போ நீங்கள் இல்லை, தெளிவான ஒரு ஐடியா உங்கள் மைண்டில் இருக்குது. இதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் ரீல்ஸ் பாருங்கள். குவிக்லி ஒன் ட்ரிக் வில் ஆல்சோ ஹேப்பன். என்னென்னா, இங்கே நீங்கள் இந்த மைண்ட்ஃபுல் ஐடியா அந்த மேப்பிங் பண்ணி வச்சுருக்கீங்களே, அது சம்மந்தமான ரீல்ஸை போய் பார்க்கலாமான்னு கூட உங்களுக்கு தோணும். தட்ஸ் அ குட் ப்ரோக்ரஸ், இஸ்ன்ட் இட்? நல்ல விஷயம் தானே அது. பாருங்கள். இல்லை வேண்டாம், டிசிப்ளின்டாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம், இப்போ ஃபன் டைம் அப்படின்ட்டு நீங்கள் வேறு எதாவது பார்க்குறீங்களா, ஓகே பாருங்கள், பட் கீப் த டைம் லிமிட்டட் as much as you could. ஆல்ரைட், ஓகே. ஸோ யோசிச்சு பாருங்கள், 50 minutes 20 minutes அப்படிங்கிறப்போ இங்கே இந்த ரெஃப்ளெக்டிங் மைண்ட்ஃபுல்லி அண்ட் ஹேவிங் தி ஐடியா மேப்பிங் அப்படிங்கிறது உங்களுக்கு 15 நிமிஷம் தான் ஆச்சு. அப்போ 15 நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தை உங்களால் செஞ்சு முடிக்கும் பொழுது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் ஹவு மச் யூ கேன் அச்சீவ். பட் இதெல்லாம் எதையுமே பண்ணாமல் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ரீல்ஸை குட் ஃபார் நத்திங் அப்படிங்கிற மாதிரி இந்த ரீல்ஸை திரும்ப 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 பார்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஐ மைட் பி வெரி ஹார்ஷ் இன் யுவர் ஃபேஸ் when I'm saying this, பட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரிமெம்பர், RMIM, that is reflect mindfully, and based on the mindful reflection map your ideas. And இந்த ஃபன்னெல்லாம் முடித்த பிறகு மறுபடியும் அந்த ஜேர்னலில் அந்த ஐடியா மேப்பிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். just see if you could really execute and just see if you could really do something about it. Because உலகத்தில் 2 கேட்டகரிஸ் தான், ஒன்று டாக்கர்ஸ், இன்னொன்று டூவர்ஸ். இதில் நீங்கள் யார் அப்படிங்கிறது இதில் தெளிவாக இருக்கும். அது போக இது வந்து ஒரு டீடாக்ஸ் மாதிரி, ஓகேவா? ஸோ 1 நாள் 2 நாள் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது
இதை செஞ்சால் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்த பிறகு வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ வில் ப்ராக்டிஸ் தட் as much as you could. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஐ மீன் தட் வாஸ் குட். நேற்று சாதாரணமாக எப்போ பார்த்தாலும் அப்படியே ஜஸ்ட்டு மைண்ட்லெஸ்ஸாக சும்மா அப்படி சாஞ்சு உட்காந்துட்டு பீன் பேக்கில் சாஞ்சு உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து ஒரு ரிவார்டு கொடுத்துக்கிட்ட மாதிரி அந்த ரீல்ஸை பார்க்குறது நல்லா இருந்துச்சு. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன் டைம் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் டைமை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபைன், கோ அஹெட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப். பட் ஆன் தி அதர் வே ரவுண்ட் அப்படின்னு பண்ணணும்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. ஸ்க்ரீன் டைம் ஃபர்ஸ்ட் and then mindful time அப்படின்னு யோசிக்காதீங்க. that's not going to work out. but if you're doing mindfulness time first, அதில் ஃபோனே இருக்காது. நீங்கள் உங்கள் திங்கிங் ப்ராசஸ், உங்களுடைய ஜேர்னல் ஒரு 10 நாள் செஞ்ச பிறகு அந்த ஜேர்னலில் டேட் வரைய போய் பாருங்களேன். உங்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பர் மேன் ஆர் சூப்பர் உமன் உங்ககிட்ட இருந்து அன்லீஷ் ஆனதை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. இத்தனை ஐடியாஸ் நம்மகிட்ட இருந்துருக்கு பாரு, நம்மளுக்கே தெரியாமல். ஏன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். And if you start using that, welcome to the 1% of the entire world. Simple. So the execution gap அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். What is execution gap? நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறோம், அதை பிளான் பண்ணதை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் அதை அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டுறது தான் இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் கேப் அப்படின்றோம். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் கேப்லேருந்து தப்பிச்சு ஒரிஜினலாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதை அப்படியே செயல்படுத்துறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கும்போது யூ ஃபீலிங் வண்டர்ஃபுல். ஸோ before spending 20-30 minutes or even 1 hour towards your smartphone, spend at least 15 to 20 minutes towards this RMIM, which stands for reflect mindfully and make an idea mapping. இது ஒரு சின்ன இன்சைட் அண்ட் லீடர்ஷிப் இன்சைட். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஐடியா தோணுச்சு அப்படின்னா நான் இமீடியட்டாக லைவில் வரேன். ஓகே, பட் ஒவ்வொரு லைவ்லேயும் அதை பார்த்து முடித்த பிறகு அதுலேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஒருவேளை அப்படி ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஐ டிட் இட் அப்படின்னு இந்த லைவ் வீடியோவில் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை நீங்கள் இந்த லைவ் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ எம் அபவுட் டு டூ இட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். I'll be very happy. Thank you so much. This is Manikandan Sundaresan. I'll be meeting you with the next live idea. Jai Hind.